பசுமன் முத்துராமலிங்க தேவர் தன்னோட சொத்துக்கள 17 பங்கா பிரிச்சு, அதுல ஒரு பங்க தான் எடுத்துக்கிட்டு, மீதி இருக்க 16 பங்க தான் கூட இருந்தவங்களுக்கு எழுதி வைக்கிறாரு. பசுமன் கிராமத்த சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தன்னோட சொத்துக்கள எழுதி வச்சிருக்காரு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் தனக்கு சொந்தமான பனை மரங்கள, அந்த பனை மரத்த நம்பியே வாழ்க்கை நடத்துற மக்களுக்கே குடுத்திருக்காரு. 1938ல கமுதி பக்கத்துல பேரையூர் அப்படிங்கிற ஊர்ல தன்னோட சொந்த செலவுல சமபந்தி விருந்து நடத்துறாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர். அதே மாதிரி மதுரையில இருக்கிற திருப்பரங்குன்றம் கோயில்லையும் ஹரிஜன மக்கள கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு உறுதுணையா இருந்து அதை நடத்தியும் காட்டினவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அரசியல் சுற்றுப்பயணமாக சேலத்துக்கு போகும்போது அங்க சேலத்துல இருக்க தன்னோட தொண்டரான ஹரிஜன சமூகத்தை சேர்ந்த மாரி அப்படிங்கிற ஒரு வீட்டுல தான் உணவு சாப்பிடும் பழக்கத்தை வச்சிருந்தாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் கிராமத்துல தன்னோட வீட்டுல மாலை நேரத்துல ஹரிஜன மக்களுக்கு கல்வி பயிலும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர். தான் சொந்த சமூகத்துல இருக்க பெரிய பெரிய ஜமீன்தார்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு எளிய மக்கள் பக்கம் நின்றவர் தான் இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவரை தான் நம்ம எல்லாரும் ஜாதி தலைவர், ஜாதி வெறியர் அப்படின்னு சொல்றோம்.